எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மேல ஒரு கோடு இருக்கும், கீழே ஒரு கோடு இருக்கும். அதை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு இன்புட் எடுத்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி தர மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ ஸ்பிளிட் பண்ணி தரோம். இதோட ஒர்க் என்னன்னா ஸ்பிளிட் பண்ணி தரோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி -a கொடுத்துருங்க. இதுக்கு -aனா அப்பெண்ட், அதனால வந்து போய் ஓவர் ரைட் ஆகிற மாதிரி நான் சொல்லுவேன். ஓகேவா? கொடுத்தேன்னா நான் இங்க என்ன கொடுத்தேன்னா எனக்கு அதுவும் வருது அண்ட் அதுக்குள்ள போய் சேவும் ஆயிடும். நான் வந்து கேட் பண்ணி பாக்குறேன். பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சேவ் ஆகுதா? கொடுக்கும்போது வர நான் அகைன் கொடுத்துருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? ஓவர் ரைட் ஆகுதா? அதான். ஸோ டி கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு விஷயத்த பிரிண்ட்டும் பண்ண வைக்க முடியும், அதே டைம் நம்ம உள்ளேயும் போட முடியும். இது உங்களுக்கு இப்ப தெரியாது, இது ஏன் நான் இப்போ இதை சொல்லித்தரேன்ட்டு நம்ம டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது மாதிரி நான் உங்களுக்கு காட்டுவேன். அந்த டூல் யூஸ் பண்றப்ப நான் இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அதுக்காக தான். ஃபைனலா கேர்ள் கமாண்ட். கேர்ள் கமாண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கமாண்ட். ஏன்னா வந்து இப்போ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணா நான் வந்து வெப் சாக்கெட் கூட நான் கம்யூனிகேட் பண்ணேன். லைக் வெப் சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ண வச்சுக்கோங்களேன். இப்போ